திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள திட்டங்களை முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார். 50 பேருந்துகளின் சேவைகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பயணத்தின் மூலம் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை 800 கோடி முறை பயணங்களை மகளிர் மேற்கொண்டு அதன் மூலம் அவர்கள் சேமித்து வருகின்றனர். மகளிருக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது இட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான விடியல் பேருந்து பயண திட்டம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 15 புதிய பேருந்துகளின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பேருந்துகள் பல்வேறு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சக்கரங்கள். இப்படி ஒவ்வொரு திட்டங்களின் மூலமும் மக்களின் வாழ்வினை உயர்த்தும் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்று விடியல் பேருந்து பயண திட்டத்தை பார்த்து பல்வேறு மாநிலங்களும் வியந்து நிற்கின்றன. பல்வேறு மாநிலங்களும் தங்களின் மாநிலங்களில் அதனை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்? தமிழ்நாடு முதலமைச்சர் 2 நாள் பயணமாக திருநெல்வேலி வந்தார். நேற்றைக்கு மதியம் வாக்கில் திருநெல்வேலிக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாவட்ட எல்கையில பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த வரவேற்பை கீழே தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி சுமார் 500 மீட்டர் நடந்தவாறு மக்களுடைய வரவேற்பை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் நேற்று இரவு பொருணை அருங்காட்சியகத்தை தமிழ் மக்களின் 150 ஆண்டுகால கனவு திட்டமான அந்த பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். இந்த நிலையில 2வது நாள் அந்த அரசு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக தங்கியிருந்த சுற்றுலா மாளிகையிலிருந்து சாலை மார்க்கமாக இந்த மேடை நோக்கி வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக மேடைக்கு வருவதற்கு முன்பாக அவர் புதிய பேருந்துகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிய பேருந்துகள் 50 புதிய பேருந்துகளை துவக்கி வைத்திருக்கிறார். பச்சை கொடிகளை அசைத்து புதிய பேருந்துகளை இயக்கி வைத்த அவர் தொடர்ந்து 300 3 சக்கர வாகனங்களை, ஊனமுற்றோர் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 வாகனங்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகிறார். மொத்தமாக இன்றைக்கு 694 கோடி மதிப்பீட்டிலான அந்த ஏற்கனவே முடிவுற்ற பணிகள், அதோடு மட்டுமல்லாம புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மருத்துவக் கல்லூரியினுடைய மேம்படுத்தப்பட்ட புதிய கட்டிடம் 72 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை திறந்து வைக்க இருக்கிறார். அவை உள்ளிட்ட மேலப்பாளையம் பகுதியில 5.83 கோடி மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை வளாகம், அதாவது மேம்படுத்தப்பட்ட அந்த புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அதனையும் திறந்து வைக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையம், அதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 3.5 கோடி மதிப்பீட்டில் இந்த வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையம் திறக்கப்பட இருக்கிறது. அதோட மேலப்பாளையம் பகுதியில் அவர் பள்ளிவாசல்ல சமுதாய கட்டிடம் உள்ளிட்ட 182 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். மிக முக்கியமாக பார்ப்பதற்கு காயிதே மில்லத் பெயரில் 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக ஒரு நூலகம் அமைக்கப்பட இருக்கிறது. அந்த நூலகத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். மொத்தமாக சுமார் 357 கோடி மதிப்பீட்டில் 11 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். 45,112 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகிறார். 101 கோடி மதிப்பீட்டில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்டோர் அவரோடு உடன் இருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சருடைய 2வது நாள் பயணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 694 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டங்கள், முடிவுற்ற திட்டங்கள், புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் பணிகள் நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த மேடைக்கு வந்து இந்த புதிய திட்டங்களை துவங்கி வைக்க இருக்கிறார். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மேடை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், சங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். தூத்துக்குடியினுடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி வந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பில், அதாவது பல்வேறு துறைகள், உழவர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்காட்சிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பில் அங்க கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தயாரித்த பொருட்களை விற்பனை மற்றும் கண்காட்சி இந்த மேடைக்கு அருகிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மேடைக்கு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் 694 கோடி மதிப்பீட்டிலான இந்த புதிய பணிகள், முடிவுற்ற பணிகளை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.